ஜப்பானியர்களுக்கு அவர்களுடைய உணவுல மிக முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது மீன். இது வியாபாரத்துக்கு எடுத்தோன்னா நல்லா போகும் அப்படின்னு தெரிந்த சில மீனவர்கள் அங்க கிட்ட இருக்கக்கூடிய போட்ல அவ்வளவு தூரம் உள்ள போகணும், திரும்பி வரதுக்கு ஒரு நாள் கூட ஆகலாம், மீன் கெட்டு போயிடாம இருக்கணும். அதனால அது என்ன பண்ணலாம் அப்படின்னா பனியில வச்சு பதப்படுத்தி கொண்டு வந்தாங்க, வித்தாங்க. எல்லாரும் அந்த மீனை பார்த்த உடனே எல்லாரும் வாங்கியாச்சு. என்ன, நாங்க கொண்டு வந்த பொருள் எப்படி இருந்தது, அதனுடைய சுவை எப்படி இருந்தது, அதனுடைய மனம் எப்படி இருந்தது, அதனுடைய தரம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க கேட்கும் போது என்ன குறை சொன்னாங்க அப்படின்னா, இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மீனுக்கே உள்ள தனித்தன்மையான அந்த சுவையை காணும். இப்போ உட்காந்து யோசிச்சு பார்த்தாங்க என்ன பண்ணலாம், உயிரோடையே கொண்டு வந்து கொடுக்க போறோம், அப்ப பிடிச்சு அப்ப சாப்பிடக்கூடிய சுவை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப கொடுத்தாங்க, ஆனாலும் கூட ஏதோ ஒரு குறை இருந்தது. இப்ப மறுபடியும் யோசிச்சு பார்த்தாங்க, என்னன்னு தெரியல. இப்ப அதுல ஒருத்தர் சொன்னாரு, இதனுடைய இயல்பு நிலையில இது இல்ல, உயிரோட சர்வ ஜாகிரதையா இருக்கிறது வேற, உயிரோட போராட்டத்தோட உயிரோட ஒருத்தர் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. தண்ணீர் தொட்டி தான், அதே மீன்களை போட்டுட்டு இந்த மீன்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இரண்டு, வேட்டையாடக்கூடிய இந்த மீன்களை உணவா உண்ணக்கூடிய ரெண்டு சுறா இனத்தை சேர்ந்த ரெண்டு மீன்களையும் பிடிச்சதுக்குள்ள போட்டாங்க. அவ்வளவுதான். இந்த சுறா இனத்தை சேர்ந்த மீன்கள் துரத்த 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 அந்த 2 நாள் இந்த தொட்டிக்குள்ள இருந்த மீன்கள் ஒரு நிமிடம் கூட அயர முடியாமல் ஏதோ கடலுக்குள்ள இருக்கும்போது தங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பாஞ்சு பாஞ்சு தங்களை காப்பாத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருந்த மாதிரி அதே சூழலை உருவாக்கியாச்சு. கொண்டு வந்து இப்ப எல்லாருக்கும் வித்த பொழுது இப்ப ஃபீட்பேக் வாங்குங்க, இப்ப எப்படி இருக்கு அப்படின்ன போது அவங்க சொன்னாங்க, போய் தனியா அந்த மீனை பிடிக்கும் போது என்ன ருசி இருந்ததோ அதுவே இருந்தது. உட்கார்ந்த இடத்துல இருந்து மேல போகணும் அப்படின்னா போட்டிகள் இல்லாத சமுதாயத்தில் இந்த மீன் மாதிரி தான். மெத்தனம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாட்டில் எந்த திறமையுமே இருக்காது. காக்கா குருவியை ஒரே ஒரு தடவை பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு காக்காயோ குருவியோ அது உணவு எடுக்கும் போது பாருங்க. வீட்டுல வளர்க்கக்கூடிய நாயோ பூனையோ காக்கா குருவி அப்பப்ப சோறு போடக்கூடியது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மொத்தமா உள்ள உணவு கிடைக்கும். தானா தேடி தேடி உணவு எடுக்கக்கூடிய எந்த பறவையானாலும் எந்த விலங்கானாலும் மொத்தமாக முழு நாளுக்கும் 24 மணி நேரத்துக்கான சாப்பாடு அதுக்கு கிடைக்காது. ஒத்தொத்த குருணையா ஒத்தொத்த நெல்மணியா கொத்தி 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 மாலை பொழுது சாயும் பொழுது அரை வயிறும் கால் வயிறும் தான் ஆயிருக்கும். அடுத்த நாள் காலையில எழுந்திருக்க அதுதான் பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். நாளைக்கு என்ன 4 மணிக்கு எழுப்பி விட்டுடுங்கம்மா அப்படின்னு நீங்க சொல்ற வரைக்கும் 4 மணிக்கு எழுந்திருக்க மாட்டீங்க. முதல் நாள் 10 மணிக்கு தூங்கின நீங்க அடுத்த நாள் 3:45 நீங்க எழுப்பிட்டு 4 மணிக்கு அம்மா நான் எழுந்திரிச்சிட்டேன் படிக்க உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டீங்களா, இனி அம்மாவோ அப்பாவோ ஆசிரியரோ தேவையில்லை உங்களை எழுப்பி விட. அப்ப 4 மணிக்கு யாராவது எழுப்பி விடுற குழந்தைங்களா தான் இருக்க போறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 3 வருடம் கரைந்து கண்ணில் காணாமல்